வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தனது அரசியல் தேவைக்காக முன்னாள் போராளிகளை பயன்படுத்தும் சுமந்திரன், யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் குற்றச்சாட்டு. சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டின் தலைவர்களை வைத்து வன்மத்தை தெரிவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும், சட்டத்தரணி சுகாஸ். கடும் பெறுமதி இழப்பை சந்தித்துள்ள இலங்கை ரூபாய் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. 125 ரூபாவால் அதிகரிக்கும் கிலோ பால் மாவின் விலை. யாழில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிப்பு, மாவட்ட செயலாளர் தகவல். இலங்கையில் டெங்கு பரவல் தீவிரம், அதிக ஆபத்துள்ள 39 பிரிவுகள் அடையாளம், 15 மரணங்கள் பதிவு. இலங்கையில் எபோலா வைரஸ் பரவும் அபாயம், சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவல். கபில சந்திரசேனவின் திடீர் மரணத்தில் தொடரும் மர்மம், தனியார் வைத்தியசாலையின் செவிலியர் வழங்கிய வாக்குமூலம். வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் மூதூரில் பாடசாலை மாணவன் பறி. பேருந்தின் சில்லில் சிக்கி இளம் குடும்பஸ்தர் பரிதாப மரணம். கட்டுநாயக்கவில் சிக்கிய 3 வெளிநாட்டவர்கள் வெளியானது காரணம். ஜப்பானில் நிலநடுக்கம். ட்ரம்பின் பின்னால் சீனா சென்ற ரஷ்ய ஜனாதிபதி புடின். தொடர்பான விரிவான செய்திகள். சுமந்திரன் அரசியல் தேவைகளுக்காக முன்னாள் போராளிகள், மாவீரர்கள் தொடர்பான கருத்துக்களை கூறுகிறார். இது எவ்வளவு காலத்துக்கோ தெரியவில்லை என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேச விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்புரையன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு கால அவகாசம் கோரினார். புலிகளும் போர்க்குற்றங்கள் புரிந்தார்கள், அவர்களையும் விசாரிக்க வேண்டும், புலிகளால் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் கூறினார். தற்போது தமிழரசு கட்சிக்குள் முன்னாள் போராளிகளுக்கும் மாவீர குடும்பங்களுக்கும் தான் முன்னுரிமை உள்ளது என்று கூறுகிறார். இது குறித்து தங்களின் கருத்து என்ன என்று ஊடகவியலாளர் ஒருவர் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். ஈழத்தமிழர்களின் சமூக ஊடகங்களில் தமிழ்நாட்டின் தலைவர்களை வைத்து வன்மத்தை தெரிவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஸ் தெரிவித்தார். மாண்புமிகு விஜய் அவர்களா அல்லது மரியாதைக்குரிய சீமான் அவர்களா என்று ஈழத்தமிழர்களின் சமூக ஊடக பக்கங்களில் அதிகம் பேசப்படும் விடயம் இதுவே. தாம் விரும்பிய தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக ஆரம்பித்து தற்சமயம் மாற்று தரப்பு மீதான வன்மத்தை கக்குவதாக நகர்கிறது. இது உடனடியாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக தலைவர்களோடு தொடர்புகளும் உறவுகளும் இருப்பது தவறல்ல, அது தேவையானதும் கூட. ஆனால் எதிர்ப்பது ஒன்றுக்கு பல தடவை சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயம். விடுதலையை வேண்டும். ஈழத்தமிழனத்துக்கு இந்த தருணத்தில் தமிழகத்தின் ஆதரவு தவிர்க்க முடியாதது என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார். நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதி கடுமையாக வலுவிழந்து டொலரின் பெறுமதி வேகமாக உயர்ந்து வருவதன் காரணமாக இந்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் இறக்குமதி பொருட்கள் பலவற்றின் விலைகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையில் பாதி அதிகரிப்பை எதிர்நோக்கக்கூடும் என அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. இதன்படி சீனி, பருப்பு, பரிசி உள்ளிட்ட பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் தொடர்ந்து கடுமையாக பலவீனமடைந்து வருகின்ற நிலையில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளது. குறித்த விடயத்தினை இன்று பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். அதன்படி புதிய கையிருப்புகள் சந்தைக்கு வரும்போது 400 கிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் பால்மா பாக்கெட்டின் விலை 125 ரூபாவால் அதிகரிக்கப்பட உள்ளது. இதேவேளை கடந்த சில நாட்களாக உள்நாட்டு சந்தையில் சீனி விலை சற்று அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சந்தை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் அமெரிக்க டாலரின் பெறுமதி காரணமாக சீனியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டதாக மாவட்ட செயலர் பிரதீபன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் மற்றும் அது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் செவ்வாய்க்கிழமை மாவட்ட செயலாக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய மாவட்ட செயலர் 2026 ஆண்டு மே மாதம் வரை டெங்கு நோயால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 29,589 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. 2026 மே மாதம் 18ஆம் தேதி வரையான தரவுகளின்படி 15 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு சமூக மருத்துவ நிபுணர் பிரஷீலா சமரவீர தெரிவித்தார். அதிக ஆபத்துள்ள 39 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக தெற்கு மற்றும் சப்ரகம மாகாணங்கள் காணப்படுகின்றன.
மாவட்ட ரீதியாக பார்த்தால் 25 மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவர்களில் கொழும்பு, கம்பகா, இரத்தினபுரி, மாத்தறை, காலி, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வருகின்ற போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சம்மேளனத்தின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார். சர்வதேச ரீதியாக 246 சந்தேகத்துக்கிடமான தொற்றுகளும் 65 உயிரிழப்புகளும் பதிவாகின. எனினும் நிலைமை உலக சுகாதார அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் பிற நாடுகளுக்கு பரவும் அபாயம் குறைவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருகை தருவோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையோ அல்லது தகுதியுள்ள மருத்துவரையோ அணுகுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க விமான நிலையங்களில் பரிசோதனைகளை பலப்படுத்துமாறும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவினுடைய மரணம் தொடர்பில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இதுவரை 10க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது பல டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் பேர் கபில சந்திரசேனவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டில் இருந்து அவர் 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டார். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் நீதவான் விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசின முன்னிலையில் நேற்று இடம்பெற்ற பொழுது சாட்சிகளாக சிலர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள 64ஆம் கோட்டை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று இரவு இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றது. இதில் மூதூர் ஆணிச்சேரி பகுதியைச் சேர்ந்த 19 வயதான ரிஸ்வான் சிப்கி என்ற பாடசாலை மாணவனை உயிரிழந்துள்ளதோடு அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றொரு இளைஞனும் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் 2 இளைஞர்களும் தோப்பூரில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்று மீண்டும் மூதூருக்கு வரும் வழியில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதையை விட்டு விலகி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் யனாசா மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டதோடு காயமடைந்த இளைஞனும் அதே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பொகவந்தலாவ பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன் நோக்கி பயணிக்க தயாராக இருந்த தனியார் பேருந்து சீலில் சிக்கொண்டு குடும்பஸ்தர் ஒருவர் இன்று காலை 9:30 மணிக்கு உயிரிழந்துள்ளார். பொகவந்தலாவ பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன் நோக்கி பயணிக்க தயாராக இருந்த தனியார் பேருந்தை இயக்கச் செய்துவிட்டு அதன் சாரதி கீழே இறங்கினார். அப்போது பேருந்தின் தடையாளி சரியாக இயங்காதன் காரணமாக பேருந்துக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த குடும்பஸ்தர் மீது பேருந்தின் சக்கரம் ஏறியுள்ளது. இதனால் அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் 27 வயதுடைய புஷ்பகுமார சிந்துஜன் என்று அடையாளம் காணப்பட்டார். இவர் நோவுட் சென்ட் ஜோன் டில்லரி மேல்பிரிவு தோட்டத்தை புறப்படமாக கொண்டவர் என்றும் திருமணம் முடித்து வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் வசித்து வந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். குழாய் நீர் அகழும் வேலை திட்டத்துக்காக தன்னுடைய குழுவோடு வவுனியாவிலிருந்து பொகவந்தலாவி பகுதிக்கு அவர் வருகை தந்த போதே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சைபர் குற்றச் செயல்களுக்காக கடத்த முயன்ற பெருமளவான கைபேசிகள் மற்றும் மின்கலங்களுடன் 3 சீன நாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையின் போது பல மதிப்புள்ள 87 தொலைபேசிகளும் 140 மின்கலங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்களில் 34 வயது ஒரு பெண்ணும் 35 வயதுடைய 2 ஆண்களும் அடங்குவதோடு இவர்கள் பசுமை வழித்தடம் வழியாக இந்த பொருட்களை சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயன்ற போதே பிடிக்கப்பட்டுள்ளனர். சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மிட்டாய்கள் மற்றும் சாக்லேட்டுகளுக்கு நடுவில் ஒரு பையிலும் ஆடைக்கடியில் அணியப்பட்ட பிரத்யேக ஜாக்கெட்டிலும் கைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் பெண்ணின் காலணிகளின் அடிப்பகுதியில் மற்றொரு ஆணின் பயணப்பையில் கூடுதல் கைபேசிகள் மறைத்து வைக்கப்பட்டன. தற்போது கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஜப்பானின் ககோஷிமா மாகாணத்தில் உள்ள தென்மேற்கு தீவு பகுதியான அமாமியை புதன்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது. எனினும் இதனால் சுனாமி ஆபத்து ஏற்படவில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முற்பகல் 11:46 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதோடு இது ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவாகியுள்ளது. ஜப்பானிய நில அதிர்வு தீவிர அளவுகோலின்படி 7 புள்ளிகளை கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் சீனாவின் பீஜிங் நகரை சென்றடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன ரஷ்ய நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு நிறைவையொட்டி புடினின் சீனா பயணம் திட்டமிட்டப்பட்டதாக கிரெம்லின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் பொழுது அவர் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது.
ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த விஜயத்தை முன்னிட்டு பீஜிங் நகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உலகின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிகளில் ஒன்று அச்சுறுத்தலுக்குள்ளாகிய நிலையில் சீனா நம்பகமான தரைவழி எரிசக்தி வழங்குவதாக ரஷ்யாவை அதிக அளவில் நாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.